நம்ம வாழ்க்கையை ஈஸியாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுற சில சைக்காலஜிக்கல் ஹேக்ஸ். இந்த ஹேக்ஸ் எல்லாமே செல்ஃப் டெவலப்மெண்ட்டோட நிறைய ஏரியாஸ் நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். அண்ட் மோஸ்ட்லி 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மாதிரியான ஹேக்ஸ் எல்லாமே உங்களால் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பார்க்க முடியும். நம்பர் 17, உங்களுக்கு உங்களுடைய மெமரியோ ப்ரொடக்டிவிட்டியோ இம்ப்ரூவ் பண்ணணும்னு இருந்தால் ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு 30 மினிட்ஸ் தூங்கி பாருங்க. காலையில் இந்த மாதிரியான டைமில் தூங்குற ஆட்களுடைய பிரெயின் செல்ஸுக்கு அவங்களுடைய மெமரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முடியுதா? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் வந்து கிடைக்கும் போது இவங்களுக்கு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமான நல்ல வேலைகளை பண்றதுக்கும் முடியும். நம்பர் 16, நீங்க எப்போவாச்சும் மூட் ஆஃப் ஆகுறீங்களா அப்படின்னா அது உங்களுடைய ரூம் ஒரு வீடு வந்து கிளீன் பண்றதுக்கான டைம். ஏன்னா நம்முடைய பிரெயின் நம்முடைய ஓவர் அச்சீவ்மெண்ட்டுக்கும் பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் கொடுத்து நம்மளை ஹாப்பி ஆக்கும். நம்முடைய சரௌண்டிங்ஸ் வந்து க்ளீன் பண்ணும்போது நம்முடைய பிரெயினுக்கு நம்ம ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி நம்முடைய மூடு கூட இந்த இடத்துல பெட்டராக மாறும். நம்பர் 15, உங்களுக்கு தூங்குறதுக்கு புத்திமுட்டாக இருந்தால் உங்களுடைய தலைச்சோரை வந்து சாந்தமாக மாற்றுறதுக்கு இந்த ஒரு சைக்காலஜிக்கல் ஹேக் யூஸ் பண்ணலாம். 4 செகண்ட் நேரத்துக்கு சுவாசம் வந்து உள்ளே எடுத்து வெளியே விடணும். அதுக்கப்புறமா 8 செகண்ட் நேரம் இன்ஹெயில் அண்ட் எக்ஸெயில். அதுக்கப்புறமா 7 செகண்டு பிரீத் இன் பிரீத் அவுட். இது உங்களோட பிரெயினை வந்து இன்னும் நல்லா ஷார்பன் பண்ணுறதுக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவும் உதவி செய்யும். அடுத்த பாயிண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பர்சனலாக என்ன ரொம்பவும் இன்ஸ்பயர் பண்ண நவநீத ரெட்டின்றவரை பற்றி உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். ஹைதராபாத்துக்கு கிட்டே இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் இவர் வாழ்ந்தார். ஆனால் இவரோட கனவுகள் மிக பெருசாக இருந்து அதுக்காக ஹார்ட் ஒர்க்கும் பண்ணார். இன்னைக்கு இவர் மோயன்கேஜில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக வேலை பண்ணிட்டு இருக்காரு. இவரோட அப்பா வந்து ஒரு கர்ஷகனாக இருந்தார். சின்ன வயசுல இருந்தே இவருக்கு டெக்னாலஜியில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பிகினிங்ல டிவி ரிமோட்ல இருந்து ஆரம்பிச்சு கோடிங் வரைக்கும் கத்துட்டாரு. இந்த மாதிரி கோடிங் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இவருடைய டேலண்டும் ஷோ பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த டைம்ல தான் இவரு ரீ லெவலை பத்தி தெரிய வந்தது. ரீ லெவல்ல ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி 15 நாள்ல வேலைக்கு ஏறினாரு. இதே மாதிரி ரீ லெவல் மூலமா யாருக்கு வேணாலும் சொந்தமான கரியர் வந்து டிசைன் பண்ணலாம். இன்னைக்கு இவரோட ஃபேமிலியே இவரை நினைச்சு பெருமை அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ரீ லெவல் மூலமா 36 லட்சம் ரூபாவோட வேலைகள் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. நவநீதுக்கு லாஸ்ட் மந்த் தான் வேலை கிடைச்சது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி டிசைன், ஃபினான்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான சில டெஸ்ட்டும் ரீசெண்டா ரீ லெவல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சேல்ஸ், ப்ரோக்ராமிங், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயத்துல கூட 18 விபாகங்கள்ல உங்களுக்கு வந்து வேலைக்கு ட்ரை பண்ணலாம். இதுல மேனேஜ்மெண்ட், HR, அனலிட்டிக்கல்ன்ற மாதிரியான கரியர்ஸும் இருக்கு. இப்போ இருக்கிற உங்களோட வேலையில நீங்க சாட்டிஸ்ஃபைடா இல்லாம இருந்தாலும் இல்லாட்டி இந்தியாவில் பெஸ்ட் கம்பெனிஸ்ல வந்து வேலை கிடைக்கணும்னாலும் ரீ லெவல் உங்களுக்கான மிகச்சிறந்த பிளாட்ஃபார்ம். டிகிரி மாதிரியான விஷயங்கள் கூட தேவையில்லை, கழிவு மட்டும் இருந்தா போதும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, இன்னைக்கே டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க. நம்பர் 14, நீங்க யார்கிட்டயாச்சும் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஃபில்லர் வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அங்கே வந்து பாயிண்ட் மட்டும் பேசுகிறதுக்கும் அதே மாதிரி இந்த மாதிரியான இடத்துல வந்து திங்க் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு டைமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பொய் சொல்கிறதுக்காக நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஆட்கள் உங்களை பற்றி தவறாக நினைக்க மாட்டார்கள். நம்பர் 13, நீங்கள் யாருக்காச்சும் உங்களுடைய கைகள் கொடுக்கும்போது உங்கள் கைகள் வந்து சூடாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கட்டாயம் உறப்பு வருத்த வேண்டும். ஏன்னா வார்ம் ஹேண்ட்ஸ் மற்றவங்களோட முன்னாடி உங்களை டிசைரபிளும் அட்ராக்டிவுமாக மாற்றும். நம்பர் 12, உங்களோட சுற்றிலும் உள்ள ஆட்கள் மற்றவங்களை பற்றி கோசிப் பண்ணும்போது நீங்களும் அதில் ஒரு மெம்பராக இருக்கக்கூடாது. உங்களுக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கூட நீங்கள் அதில் அக்ரி பண்ணுறதா இருந்தால் கூட அதில் நீங்கள் ஒரு மெம்பராக இருக்காதீங்க. உங்களுக்கு ஒருத்தரை பற்றி அவர் கேட்காம அவங்களுடைய குற்றத்தை சொல்கிற பழக்கம் இல்லைன்னு ஆட்களுக்கு வந்து ஃபீல் ஆயிருச்சுன்னா மற்றவங்க உங்களை பற்றி நீங்கள் இல்லாத டைமில் உங்களுடைய குறைகளை சொல்கிறதும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இது மற்றவங்க உங்களை வந்து ரொம்பவும் பாசிட்டிவாக பார்க்குறதுக்கும் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவும் உதவி செய்யும். நம்பர் 11, எல்லா போதும் ஒரு டைமில் ஒரு விஷயத்தில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா மல்டி டாஸ்கிங்கிறது ஒரு டேல இவ்வளோ டைம் ஒதுக்கி அது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் மட்டும்தான் மற்ற வேலைகளை பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் ஒரே அடியா செய்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு பண்ணுற ஒரு விஷயம் கூட மேபி கரெக்டாக பண்ணுறதுக்காக முடியணுன்றது கிடையாது. நம்பர் 10, நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து தேடும் போது உங்களோட கண் வந்து ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போகணும். நார்மலி ஆட்கள் கண்ணுகள் லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு தான் பார்க்குறாங்க. பட் இந்த மாதிரி
பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் இவங்களால கண்டுபிடிக்காமலே போயிடும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பார்வைன்றது நமக்கு ஒரு பழக்கமாக மாறிச்சு. பட் இது இல்லாமல் ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடு இந்த மாதிரி பார்க்குறதா இருந்தால் நம்முடைய நோட்டம்ன்றது ரொம்ப ஸ்லோவாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும். நம்பர் 9, ஆட்கள் நீங்கள் சொல்கிறது கேட்டு நீங்கள் சொல்கிறத ரொம்பவும் சீரியஸாக எடுக்கணும்னா நீங்கள் உங்களுடைய வாய்ஸ் பிச்சை வந்து கம்மி பண்ணி பேசணும். தொண்டை யூஸ் பண்ணி பேசுகிறதுக்கு பதிலாக வாயை யூஸ் பண்ணி பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் சொல்கிறது எதுவாகத்தான் இருந்தாலும் உங்களுடைய சவுண்டுன்றது மற்றவங்களுக்கு ஒரு கமாண்டு மாதிரி தோணும். தென் இது மூலமாகவே ஆட்டோமேட்டிக்கலி ஆட்கள் உங்களுக்கு அட்டென்ஷன் தர்றதுக்கும் ஆரம்பிப்பாங்க. நம்பர் 8, ஸ்லோ சாங்ஸ் வந்து கேட்கும்போது நம்ம ரொம்பவும் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோன்றது உங்களையே நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்கலாம். ஆனால் இது வந்து எப்போதுமே வந்து ஒர்க் ஆகாது. ஸ்டடீஸ்ல எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரொம்பவும் சேடாவோ இல்லை டவுனாவோ வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரொம்பவும் லவுடானதானதும் அதே மாதிரி ரொம்பவும் எக்ஸ்ட்ரீம் மாதிரியான இருக்கிற சாங்ஸ் வந்து கேட்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட பிரெயினில் இருக்கிற நியூரோன்ஸும் அந்த பாட்டோட ஸ்பீடையும் தமிழை மேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இது மூலமாக உங்களுக்கு ரொம்பவும் சீக்கிரமாகவே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணும். நம்பர் 7, கம்மியான டைமில் அதிகமான வேலைகளை செஞ்சு பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு இல்யூஷன் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் 3 டான்சர்ஸ் ஒரு காலில் கறங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் முதல்ல நீங்கள் நடுவில் இருக்கிற டான்ஸரை ஃபோக்கஸ் பண்ணி இவங்க எந்த டைரக்ஷனில் கறங்குறாங்க கவனிங்க. இவங்க லெஃப்ட் சைடுக்கு கறங்குறாங்களா இல்ல ரைட் சைடுக்கு திரியுறாங்களா? அடுத்த 2 ஃபிகர்ஸ் வந்து பாருங்க. இதுல இவங்க 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல திரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அது வந்து லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல திரியிற மாதிரி பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய மென்டல் ஃபோக்கஸ் அதிகரிக்கணும்னா இவங்க எல்லாருமே ஒரே டைரக்ஷன்ல வந்து திரியிற மாதிரி நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். 6வது, நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து மறந்து போறீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க ஞாபகப்படுத்தி எடுக்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை ஞாபகப்படுத்தும் போது எல்லாமே கையோட முஷ்டியை வந்து நீங்க மடக்கி வைக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும்னா உங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகி அந்த ஒரு விஷயத்தை சீக்கிரமாகவே ஞாபகப்படுத்தி எடுக்கிறதுக்கான திறனும் வர்த்திக்கும். நம்பர் 5, ஏதாச்சும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்காக உங்களுடைய சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டை முதல்லையே தயாரிக்கிறதுக்காக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஃபஸ்ட்டு வந்து சொல்லி பார்க்கணும். எனக்கு இந்த ஆட்களை முன்னாடியே தெரியும். எனக்கு இவங்களையெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே பழக்கம் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து நான் இவங்களை பார்க்க போகிறேன். ஸோ ஐ கான்ட் வெயிட் டு மீட் தம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கே ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விஷுவலைஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் அந்த ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகமாகும். நம்பர் 4, நீங்கள் ஒரு ஷாப்பிங் பண்ணும்போது உங்களோட கண்ணோட முன்னாடி இருக்கிற விஷயங்கள் பார்த்து நீங்கள் அந்த விஷயங்கள் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கண் ஓடுற மாதிரியான நம்மளோட கண்ணோட முன்னாடி வைக்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கோஸ்ட்லியான விஷயங்களாக இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஷெல்ஃபோட ரொம்பவும் முகளிலேயோ இல்லை ரொம்பவும் கீழேயோ இருக்கிற விஷயங்கள் கூட வந்து பார்க்கணும். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஷாப்பிங் பில்லை உங்களால் கம்மி பண்ணிக்க முடியும். நம்பர் 3, உங்களுக்கு ரொம்பவும் கவலையாக ஃபீல் பண்ணும்போது நீங்கள் ஒரு பழமோ ஒரு பைனாப்பிளோ சாப்பிடணும். ஏன்னா இந்த ஃப்ரூட்ஸில் வந்து செரோட்டின் ப்ரொடியூஸ் பண்ணுற அமினோ ஆசிடான ட்ரிப்டோஃபான்ன்றது அடங்கி இருக்கு. இது சாப்பிட்டோன்னா நீங்களும் ரொம்பவும் ரிலாக்ஸ்டாகவும் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. நம்பர் 2, ஏதாச்சும் ஒரு கிரியேட்டிவ் காம்படிஷனில் உங்களுடைய ஒப்போனன்ட் வந்து ரொம்பவும் செம்மையாகவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்னன்னு கேட்டு பார்க்கணும். இந்த மாதிரி கேட்கும்போது அவங்க கிரியேட்டிவிட்டியிலிருந்து கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணுறதுனால அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் கம்மியாகும். நம்பர் 1, நெகட்டிவ் ஆட்களுக்கான மிகச்சிறந்த மறுபடின்றது அவங்களுக்கான ஒரு அட்டென்ஷன் வந்து கொடுக்காம இருக்கிறது தான். ஏன்னா அவங்களுடைய எய்முன்றதே நிறைய பேரோட அட்டென்ஷன் வந்து கிடைக்கிறதுன்னு தான் இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம அட்டென்ஷன் கொடுக்காம இருக்கும்போது அவங்களுக்கே சரி நம்ம ஏதோ சரியாக பண்ணலன்ற மாதிரியான ஒரு தாட் வந்து அவங்களுக்குள்ள வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ எனிவே இவ்வளோ விஷயங்கள் தான் இன்றைக்கி இன்றைய வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய். நான் உங்கள் கேரளா தம்பி. ஸ்டே grounded. Bye all.